இதை நாம் பார்ப்போம். இன்றைய தினத்திலே உன்னதமிக்க உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கிற தலைப்பிற்கு கீழாக சில செய்திகளை நாம் பார்ப்பதற்கு இருக்கிறோம். அதற்கு முன்பதாக நேற்றைய நிகழ்ச்சியிலே நடைபெற்ற செய்தியிலிருந்து சில கேள்விகள், 3 கேள்விகள். அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்துரைக்கின்ற பொழுது அரபுலகத்தில் மொத்தமே எழுத்தறிவு கொண்டவர்கள் இத்தனை பேர் இருந்தார்கள் என்பதாக இங்கிலாந்து கிப்பன் வரலாற்று ஆசிரியர் சொன்னதாக குறிப்பிட்டோம். எத்தனை எழுத்தாளர்கள்? இரண்டாவது, ஹதரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கருத்தை ஒட்டி இறக்கப்பட்ட இறைவசனங்களுடைய எண்ணிக்கை எத்தனை இறைவசனங்களை அல்லாஹு தஆலா இறக்கி வைத்தான் என்பதாக நேற்றைய தினத்திலே சொல்லப்பட்டது. 3, ஹதரத் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே ஒப்படைக்கின்ற பொழுது இஸ்லாத்தினுடைய பரப்பளவினுடைய எண்ணிக்கை என்ன, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த சமுதாயத்திடத்திலே ஒப்படைக்கின்ற பொழுது இஸ்லாமிய பரப்பளவினுடைய எண்ணிக்கை எத்தனையாக இருந்தது? 3 விஷயங்கள் புரிஞ்சுல. முதல் விஷயம், மொத்தம் எத்தனை எழுத்தாளர்கள், எழுத்தறிவு கொண்டவர்கள். இரண்டாவது, உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய கருத்தை ஒட்டி இறக்கப்பட்ட வசனங்கள் எத்தனை? மூன்றாவது, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய கையிலே கொடுக்கின்ற பொழுது இஸ்லாத்தினுடைய பரப்பளவினுடைய எண்ணிக்கை எவ்வளவு? உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய மரண நேரத்திலே ஒப்படைக்கின்ற பொழுது இந்த இஸ்லாமிய பரப்பளவினுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்பதை நம்ம பார்க்கிறோம். இங்க இன்னொரு விஷயத்தையும் நான் நேற்றைய தினத்துல பதிவு செய்யல. நிறைய பேர் கேட்டாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா பத்தி சொல்லும் போது அந்த விஷயத்தை விட்டுட்டீங்களே, போர்களை குறித்து அப்படின்னு. ஹதரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 18க்கும் மேற்பட்ட போர்களை செய்தார்கள். இஸ்லாமிய வரலாற்றிலே மிக பிரம்மாண்டமான போர் என்று சொல்லக்கூடிய போர்கள் எல்லாம் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முன்னின்று நடத்தியதுதான். அதுல ஒவ்வொரு விஷயமும் பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய பக்கங்கள். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை குறித்து தனியாக பேசுகின்ற பொழுதும் அதை பேசலாம். அது பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய பக்கம். அதனால இருக்கிற இந்த சுருக்கமான நேரத்துல மொத்தத்தையும் நம்ம கவர் பண்ணணும்னா அதையெல்லாம் நம்ம மேற்கோளாக காட்டிட்டு போனாதான் சரிப்பட்டு வரும். இரண்டாவது, இன்னொரு விஷயத்தையும் விளங்கணும். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இவ்வளவு பெரிய நிலப்பரப்பை ஏற்படுத்தி இடத்தை பிடிக்கிறது நோக்கம் அல்ல. உலகத்தை அப்படியே ஆட்சியை பெருசாக்கணும் அப்படின்றது நோக்கம் அல்ல. என்ன பாருங்க, அவ்வளவு நிலப்பரப்பிற்கு சொந்தக்காரராக ஜனாதிபதியாக இருந்த பெருமானார் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சர்வ சாதாரணமான முறையிலே தான் இருந்தார்கள். பாமர மனிதனை விட சாதாரணமாக இருந்தார்கள். பைத்துல் முகத்தஸினுடைய சாவியை வாங்க செல்லுகின்ற பொழுது அவர்களுடைய ஆடையில் 17 ஒட்டு போடப்பட்ட ஆடையை உடுத்தி கொண்டவர்களாக அவர்கள் சென்றார்கள். அவ்வளவு. நம்ம ட்ரெஸ்ல ஏதாச்சும் ஒட்டு போடப்பட்ட ஆடைகள் இருக்குதா? லைட்டா கீறிச்சுன்னா அதை தூக்கி போட்டு அடுத்து ட்ரெஸ் வாங்கிரு அடிச்சுட்டே இருப்போம். நம்மளை விட உமர் ரலியல்லாஹு தஆலா சாதாரணமா இருந்தாங்களா? உமர் ரலியல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய சக்கரவர்த்தி. ஆனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவ்வளவு எளிமையாக இருந்தார். இப்படி எளிமையா இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு பெரிய ஆட்சி எதுக்கு? அங்கதான் விளங்கணும் இஸ்லாத்தை. இஸ்லாம் என்பது இடத்தை பிடிப்பதோ அங்க அதிகாரத்தை செலுத்துவதோ என்பது நோக்கம் அல்ல. அங்க சமூக ஒழுக்கத்தை நிலைநாட்ட வேண்டும், சமூக நீதியை அங்க பரப்ப வேண்டும், அதை அமல்படுத்த வேண்டும். இதுதான் உலகம், இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஒழுக்கமான அமைதியான சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் அசல் நோக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப அவர்களுக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உன்னதம் மிக்க உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா என்கிற தலைப்பிற்கு கீழாக சில செய்திகளை நம்ம பார்க்கிறோம். முதல்ல
உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஏன் அந்த அளவுக்கு முக்கியத்துவப்படுத்தப்படுறாங்க அப்படின்றதை குறித்து சின்ன ஒரு அறிமுகத்தை மட்டும் நம்ம பார்த்துருவோம். முதல்ல முதல்ல இஸ்லாத்தில இணைந்தவர்கள் என்கிற பட்டியலில் ஹஜ்ரத் சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவருடைய பெயர்களும் மிக முக்கியமானது. முதலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்ட முஹாஜிரீன்கள் இருக்கிறாங்களா, அதுல முதன்மையான மூத்த சஹாபாக்களில் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஒருவர் என்பதை நம்ம பார்க்கிறோம். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை போன்றே ஒரு செல்வ செழிப்பான ஒரு கண்ணியமான மேம்பட்ட ஒரு இடத்திலே இருந்த பொழுதிலும் அவர்கள் அந்த நேரத்திலே இஸ்லாத்தை ஏற்றவர்களில் மிக முக்கியமானவர்களாக இருந்தார்கள். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையிலும் பயணித்த மிக முக்கியமான சஹாபிகளில் ஒருவராக உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார். அதே போன்று இஸ்லாத்திற்காக முதலாக நாடு துறந்த ஹிஜ்ரத்து செய்த ஒரு பெருமை உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இருந்தது. அபிசீனியாவுக்கு 2 தடவை ஹிஜ்ரத் செய்வாங்க மக்கள். முதல் தடவை உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய தலைமையில, 2வது தடவை ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலாவுடைய தலைமையில நடக்கும். இல்ல முதல்ல ஹிஜ்ரத் அப்படின்ற வாசலை திறந்தது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் மூலமாக தான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதே மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்திலிருந்து கடைசி வரையிலும் ஒரு நபியினுடைய 2 மகள்களை திருமணம் முடித்த ஒரு நபர் என்கின்ற பெருமை உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் இல்லை. ஒரு நபியை கல்யாணம் முடிச்சவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 2 மகள்களை திருமணம் முடித்த மிகப்பெரிய ஒரு பெருமை இவர்களுக்கு இருந்தது. 2வது. 3வது, ஒரு அமலை செய்யாமலேயே அந்த அமலினுடைய நன்மை பூரணமான முறையில் கொடுக்கப்பட்டவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா. பத்ர்ல கலந்துக்கல. பத்ர் யுத்தத்துல உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கலந்துக்கல. அது கலந்து கொள்ளாததற்கான காரணம் அவர்களுடைய மனைவி ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக, அவங்களுக்கு மரண படுக்கை அந்த நேரத்துல இருந்த காரணத்தினால அவர்களுடைய அந்த மரணத்தினுடைய குளிப்பாட்டக்கூடிய எல்லா வேலைகளும் இருந்த காரணத்தினால அங்க ஜனாசால பத்ர்ல கலந்து கொள்ள முடியாத சூழல். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் சஹாபாக்களில் உள்ளதாக அறிவிப்பு செய்தார்கள், அல்லாஹ்வினுடைய கட்டளையின்படி என்பதாக நம்ம பார்க்கிறோம். அடுத்தது பைஅத்துர் ரிதுவான் இல் கலந்து கொண்டவர்களுக்கு மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறது, நன்மைகள் இருக்கிறது. இந்த பைஅத்துர் ரிதுவானே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்காக தான் நடக்கும். உதைபியால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போவாங்கல்ல, இஹ்ராம் கட்டிட்டு ஹஜ்ஜுக்காண்டி போறதுக்காண்டி போவாங்க ஹிஜ்ரி 6ல. அங்க போயிருக்கும்போது தடுக்கப்பட்டிருப்பாங்க. பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா போவாங்க. அங்க போயிருக்க இடத்துல உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், சரி நீங்களாச்சும் தவாப் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது உஸ்மான் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் இல்லாம நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இவரை கைது பண்ணி வச்சிருவாங்க 3 நாள். என்ன செய்தி ஸ்பிரிட் ஆயிரும்னா, உஸ்மானை கொலை செய்து விட்டார்கள் குறைஷிகள் அப்படின்னு சொல்லி தகவல் இதாகணும்னா, இங்க சஹாபாக்கள் எல்லாம் போருக்கு ரெடி ஆகுவாங்க. இந்த நேரத்துலதான் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திருப்பி வருவாங்க. இந்த நேரத்துல செய்யப்பட்ட பைஅத்திற்கு பைஅத்து ரிதுவான் என்று சொல்லப்படும். அதற்கு மிகப்பெரிய சிறப்பு. அந்த இடத்துல உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது உஸ்மானினுடைய கை, உஸ்மானுக்காக நான் பைஅத் செய்கிறேன் என்பதாக உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய இடத்தை அங்க நிரப்பமாக ஆக்கினார்கள் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய நல்ல ஒழுக்கங்களை குறித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், மலக்குமார்களே வெட்கப்படக்கூடிய அளவிற்கு அவருடைய நற்பண்புகள் நிறைந்ததாக இருந்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார். அதே மாதிரி இந்த சமுதாயம் பெற்ற பலன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு காலத்துல மதீனா நகர்ல குடிப்பதற்கு தண்ணீர் பற்றாக்குறையாக இருக்கின்ற பொழுது அங்க மதீனாவாசிகளுக்கே தண்ணீரை தரக்கூடிய அளவிற்கு வேற ரூம் என்று சொல்லக்கூடிய ஒரு கிணறு, ஒரு யூதனுடைய கிணறு, அது அந்த இடத்துலதான் தண்ணீர் நிறைய இருந்துச்சு, மக்களுக்கு போதுமான அளவுக்கு தண்ணீர். எனவே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அன்றைய காலத்திலேயே 43,000 தங்க காசுகளை கொடுத்து என்ன செஞ்சாங்க, இந்த உம்மத்திற்காக வாங்கி கொடுத்தார்கள் என்பதாக இதெல்லாம் பெரிய நீண்ட வரலாறு, சுருக்கமா சொல்லிட்டு போறேன். அதே மாதிரி தபூக் யுத்தம், ரோமர்களை எதிர்த்து நடந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல உள்ள ஒரு யுத்தம். இந்த நேரத்துலதான் எல்லா சஹாபாக்களும் தன்னுடைய வீட்டுல உள்ளதெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க.
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கான போட்டி எல்லாம் இங்கதான் நடக்கும். இந்த யுத்தத்தினுடைய இதுல நேரத்துல உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய புறத்திலிருந்து 300 ஒட்டகங்கள், 300 ஒட்டகம், 300 ஒட்டகம்ன்றத தாண்டி ஒரு ஒட்டகம் எவ்வளவு சுமக்கும்? 200 கிலோ வரையிலும் சுமக்கும். ஒட்டகம் சுமக்கக்கூடிய அளவிற்கு பொருட்களையும் அதோடு சேர்த்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 1000 பொற்காசுகளையும் வழங்கினார்கள் என்பதாக நம்ம வந்து பார்க்கிறோம். அந்த நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்காண்டி நீண்ட ஒரு துஆவெல்லாம் செய்வாங்க. இப்பேற்பட்ட உஸ்மான் ரலியல்லாஹு. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம தவாப் செய்யறோம்ல, இந்த தவாப் செய்யக்கூடிய இடமெல்லாம் இப்படி இல்ல. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து காபாவை பக்கத்திலேயே வீடுகள்லாம் இருந்துச்சு. இப்ப உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த மக்களிடத்திலே எல்லாம் போய் அந்த வீட்டினுடைய இடம் எவ்வளவு என்பதாக கேட்டு, அந்த வீட்டினுடைய இடம் எவ்வளவு என்பதாக சொல்கிறார்களோ அதற்கு 1/3 கொடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எல்லாரிடமிருந்து அந்த இதை வாங்கினாங்க. ரூ. 1000 அப்படின்னு சொன்னாக்க ரூ. 4000 கொடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த இடத்தை வாங்கி இந்த உம்மத்திற்காக வக்ஃப் செய்தார்கள். இன்னைக்கு நம்ம தவாப் செய்யக்கூடிய மதாஃபுடைய இடங்கள் எல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய கிரயத்தினால் வாங்கி வக்ஃப் செய்தது என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டு காமிக்கிறாங்க. அதே மாதிரி கிராத், நாம இப்ப ஓதி கொண்டு இருக்கக்கூடிய கிராத்தினுடைய முறை இப்படி இல்ல. மொத்தம் 7 விதமா இறங்குனுச்சுன்னு சொல்லி நம்ம தெரியும். அந்த 7 இறங்குனதுக்கான காரணங்கள் இருக்கு. அதனுடைய பின்னணி விளக்கங்கள் எல்லாம் இருக்குது. அதுல வந்து பெரிய ஒரு பிரச்சனை வந்துச்சு. இப்படி ஓதணுமா, இப்படி ஓதக்கூடாதா, இப்படி இது பண்ணணுமா அப்படின்னு சொல்லி மக்களுக்கு மத்தியில. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த கிராத் எப்படி ஓதணும் என்கின்ற ஒரு முறையை அமைத்து கொடுத்து, குறைஷிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஓதினார்களோ அப்படியே ஓதக்கூடிய அமைப்பிலே இந்த உம்மத்தை பழக்கப்படுத்தியது என்பது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய மிகப்பெரிய ஒரு சேவை. அது சாதாரணமான சேவை இல்ல. மிகப்பெரிய ஒரு சேவையாக அது வரலாற்று ஆசிரியர்களினால் கருதப்படுகிறது. இப்படி இந்த உம்மத்திற்கு ஏராளமான நன்மைகளை செய்த இந்த உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தான் தேர்வு செய்யப்படுகிறது. அதுவும் எப்படி தேர்வு செய்ததுன்னா, உமர் ரலியல்லாஹு தஆலா எடுத்தோடனே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொல்லல. 6 பேர் கொண்ட ஒரு குழுவை நியமித்து இந்த 6ல் யாராவது ஒருவர் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்றாங்க. அதுல ஒண்ணு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா. இந்த 6 பேரும் யாரு அப்படின்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 நபர்களை அஷரத்துல் முபஷரா, சுபசோபனம் இங்க இருக்கும் போதே இவர்கள் சொர்க்கவாசி என்பதாக அடையாளப்படுத்தினாங்க. அந்த 10 நபர்களில் இந்த 6 பேர் மிச்சம் இருந்தாங்க. இந்த 6 பேரை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சுட்டி காட்டினாங்க. அதுல யாரு? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா, 2வது சஅத் ரலியல்லாஹு தஆலா, 3வது தல்ஹா ரலியல்லாஹு தஆலா, அதுக்கப்புறம் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா, அலி ரலியல்லாஹு தஆலா, இப்படின்னு சொல்லி 6 பேர் மஷூரா. இந்த 6 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் வச்சு மஷூராவுடைய அமீர் யாரு? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா. இப்ப அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, எனக்கு பதவி வேண்டாம், இந்த பொறுப்பு வேண்டாம், எனக்கு மத்த வேலைகள்லாம் இருக்குது. நீங்க வந்து என்னுடைய இதை வந்து நான் சஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்து விடுகிறேன் என்பதாக சொல்றாங்க. சஅத் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நானும் இதுக்கு வந்து இது பண்ணல, நானும் இதிலிருந்து விலகிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இதை வந்து எடுத்துக்கிறாங்க. இப்ப 2 கோட்டா போயிருச்சு. மீதி 4 பேர். இந்த 4 பேர்ல தல்ஹா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, என்னுடைய இதை நான் உஸ்மானுக்கு கொடுத்து விட்டேன், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நான் வந்து அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்து விட்டேன். இப்ப அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களா, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களா என்கிற ஒரு நிலை வருகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா யாரை தேர்வு செய்யறது? இப்ப அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா 3 நாள் ஆயிருச்சு மஷூரா முடிக்கிறதுக்கு. ரொம்ப இதாயிட்டு அப்படி இப்படி போகுது. கடைசியா என்ன ஆகுது? செம்ம த்ரில்லா இருக்கு. அந்த 3வது நாள் ஃபஜர்ல உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களின் 2 பேரையுமே அழைத்து அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய இஸ்லாத்தை எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் சிறப்பான முறையிலே கொண்டு சென்றதை போல ஷரியத்தின் முறைப்படி உங்களினால் கொண்டு செல்ல முடியுமா என்று கேள்வி. 2 பேருக்கும் ஒரே கேள்வி. அலி ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, மஸ்ததஅது, என்னால் முடிந்த அளவிற்கு நான்
செய்வேன் என்பதாக சொல்றாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்கிறாங்க, இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி பதில் சொல்றாங்க. ரெண்டு பதிலுமே கரெக்டான பதில் தான். யாருமே உறுதியாவும் சொல்ல முடியாது. என்னால முடிஞ்ச அளவுக்கு அதுதான் நீ கரெக்டான பதில், பொருத்தமான பதில். இங்கே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன பதிலும் ஏற்புடைய பதில். எனவே இது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த பதிலை தேர்வு செய்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கலீஃபாவாக இருப்பார்கள் என்பதாக முடிவு செய்கிறார். அமீர் முடிவு செய்கிறார். உடனே அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுந்திருக்கிறார்கள். எழுந்திருத்து முதலாக பைஅத் செய்தது அலி ரலியல்லாஹு தஆலா தான். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கலீஃபாவாக இருக்கட்டும், நான் சாதாரணமாக மனிதனாக இருக்கிறேன் என்பதாக சொன்னது அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்பதாக நம்ம பார்க்கிறோம். ஆனா சஹாபாக்களுடைய பெருந்தன்மை எப்படிப்பட்டதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்பேற்பட்ட ஹஜ்ரத் சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 12 வருடங்கள் வரையிலும் ஆட்சி செய்கிறார். இஸ்லாமிய கிலாபத்திலேயே குலஃபாய் ராஷிதீன்கள்லயே 4 கலீஃபாக்கள்லயே அதிகமான ஆண்டுகள் ஆட்சி செய்த பெருமிதம் ஹஜ்ரத் சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இருக்கிறது. இதுல மிக அற்புதமா போயிட்டு இருக்கு. முதல் 6 வருடம் எந்த ஒரு இதுவுமே எல்லாமே வளர்ச்சியான விஷயங்களாக போயிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய நிலப்பரப்பு எல்லாம் என்ன தரை வழியாக இருந்துச்சு. இப்ப கடல் மார்க்கமாக இஸ்லாம் பரவ ஆரம்பித்தது என்பது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலகட்டத்தில். இங்கதான் கடல் வழி பயணத்தின் மூலமாக முதல்ல கப்பல் வழி பயணமாக என்ன செய்யுது இஸ்லாம் இஸ்லாமிய படைகள் ஆரம்பமாகிறது. இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கிறது. எதிரிகளுக்கு குறிப்பாக ரோம கிறிஸ்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு புகைச்சலை ஏற்படுத்துது. மிகப்பெரிய உள்வேலைகளை எல்லாம் செய்கிறார்கள். இந்த நேரத்துலதான் மிக முக்கியமான உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு எதிரான சூழ்ச்சிகள் எல்லாம் நடக்குது. இந்த இடத்துல முக்கியமா நாம கவனிக்கணும். ஏன்னா இஸ்லாமிய வரலாற்றிலேயே மிக மோசமான கோர சம்பவம் என்பது இவர்களுடைய காலகட்டத்தில் தான் நடக்கும். இதை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லியிருக்கிறார். மிகப்பெரிய ஃபித்னா என்னுடைய உம்மத்திலே ஏற்படும். 3 ஃபித்னா ஏற்படும். அந்த ஃபித்னாவை விட்டும் நாம் யார் தப்பித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் எல்லா ஃபித்னாவை விட்டும் தப்பித்துக் கொண்டவரை போன்று சலாசுன் 3 ஃபித்னாக்கள் இருக்கிறது. மன் நஜா ஃபக்கத் நஜா, யார் அதிலிருந்து வெற்றி பெற்று விடுகிறார்களோ, தன்னை பாதுகாத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் மற்ற ஃபித்னாவில் இருந்தும் பாதுகாப்பு பெற்றவர்களாக ஆகிவிட்டார்கள் என்பதாக சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் நஜா இந்த மௌத், ஒரு ஃபித்னா என்னுடைய மௌத்துடைய நேரத்தில் ஏற்படுது. எத்தனை பேர் முர்த்ததாகுனாங்க, எவ்வளவு ஃபித்னா வந்துச்சு உமருடைய அபூபக்கர் சித்திக் காலத்துல. அந்த ஃபித்னாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இரண்டாவது ஃபித்னா மன் நஜா இந்த கத்லி ஹலீஃபா, என்னுடைய உம்மத்திலிருந்து ஒரு ஹலீஃபா முதலாக கொலை செய்யப்படுவார். யுக்தலு மظ்லூமா, அநியாயமான முறையிலே சமூக மக்களினாலேயே கொலை செய்யப்படுவார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவருடைய கொலையை அங்கு படுகொலையை முன்னறிவிப்பு செய்கிறார்கள். மூன்றாவது ஃபித்னா மன் நஜா மின் ஃபித்னத்தி தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய ஃபித்னா. தஜ்ஜாலுடைய ஃபித்னாவோட இதை கம்பேர் பண்றாங்கன்னா இந்த ஃபித்னா எவ்வளவு பெரிய ஃபித்னாவாக இருக்கும் என்பதை நாம யோசிச்சு பார்க்கணும். இன்னும் சொல்ல போனா உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலகட்டத்துல ஒரு செய்தி சொல்லப்படும். யாரு அது ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலா, இவங்கதான் ரகசியங்களை அறிந்தவர்கள். ரசூலுல்லாஹ் ரகசியமான விஷயங்கள்லாம் இவங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க கூட சொல்லுவாங்க, முனாஃபிக்கீன்களுடைய பட்டியலில் என் பேர் ஏதாச்சும் இருக்குதான்னு கேட்பாங்க. அவ்வளவு ரகசியங்களை அறிந்தவர்கள். இவங்க ஒரு செய்தி அறிவிப்பாங்க. என்னன்னா, ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே இந்த சமுதாயத்திலே கடல் அலையை போன்று தமூஜுக்க மௌஜில் பஹர், கடல் அலையை போன்று ஒரு பெரிய பெரிய ஃபித்னாக்கள் துவக்கமாக ஆகும் என்பதாக சொல்வார். ஆனா அதையெல்லாம் தடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கதவு இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்வார். பின்னாடி கேட்பாங்க, மணில் பாப், அந்த கதவு என்னது, யாரு என்பதான் கேட்பாங்க. அப்பதான் சொல்லப்படும் உமர், அந்த கதவு தான் உமர்.
உமர் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்றால் இந்த உம்மத்திற்கு ஃபித்னாக்கள் தலையெடுக்க ஆரம்பித்து விடும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்திருப்பார்கள். அந்த முன்னறிவிப்பினுடைய இதுதான் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மிகப்பெரிய ஒரு படுகொலையாக நம்ம பார்க்கிறோம். இதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய படுகொலையினுடைய அசல் காரணம் என்ன என்பதை நாம கொஞ்சம் ஆழமாக பார்க்கிறோம். பொதுவா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நமக்கு பொதுவாகவே அல்லாஹ் தஆலா விதித்திருக்கக்கூடியது நல்ல மார்க்கத்தினுடைய முறையிலே செயல்படக்கூடிய ஒரு தலைமையை நாம் எப்பொழுது சீண்ட ஆரம்பிக்கின்றோமோ அப்பொழுது நாம் வழி தவற ஆரம்பித்து விடுவோம். இது யாரு சொன்னது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. நல்லது செய்யறன்ற பேர்ல போய் அவங்க யாரு, எப்பேற்பட்டவங்க, எப்பேற்பட்ட மகத்துவமானவங்க, அவங்கள சீர் செய்யறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கா, எனக்கு அந்த தகுதி இருக்கான்றத முதல்ல நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும். நாம கரெக்டா அதற்காக தகுதியானவர்களா இருக்கணும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த ஃபித்னாவுடைய ஸ்டார்டிங் அங்கதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனிமத்து பொருட்களை பங்கு வைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒருவர் வருவார். அபுல் ஹுவைசிரா என்று பெயர். நல்ல தொழுது நெத்தியெல்லாம் காய்த்து தாடிகள் நல்ல வைத்து தலையை மொட்டை அடித்த நிலையிலே வருவார். அவர் தொழுகிறது கண்டு வருவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. பங்கு வைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது குறைஷிகளுக்கு, அதிலையும் குறிப்பா புதிதாக இஸ்லாத்திற்கு வந்த அந்த மக்காவிலே புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தவர்களுக்கு அதிகமான முறையிலே பங்களிப்பை கொடுப்பார்கள். அதற்கு அரசியல் காரணம் இருக்கும். அதை கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது அன்சாரிகளுக்கும் நெருடல் இருக்கும். ஆனா அந்த நேரத்துல இவர் அபுல் ஹுவைசிரா இஅதில் யா முஹம்மத், இன்னொரு ஹதீஸ்ல இஅதில் யா ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்வே நீதமாக நீங்கள் பங்கு வையுங்கள், ஃபைன்னக லம் தஅதில், நீங்கள் நீதமாக பங்கு வைக்கல அப்படின்னு சொல்லுவார். யார்கிட்ட? இந்த உலகத்திலேயே நீதினா என்னன்னு சொல்ல வந்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் சொல்றார், நீதமா பங்கு வையுங்க. எது நீதின்றத அல்லாஹ் சொன்னதை நான் செஞ்சுட்டு இருக்கேன். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொதித்து விடுவார்கள். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் நீதம் செய்யவில்லை என்றால் நான் நீதம் செய்யவில்லை என்றால் உலகத்துல வேற யார் நீதம் செய்வா என்பதாக சொல்லுவாங்க. தொழுதுட்டு போனதுக்கு பின்னாடி உமர் ரலியல்லாஹு தஆலா எல்லாருக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இதோ போறாரே, இவருடைய சந்ததியில் இருந்துதான் என்னுடைய உம்மத்திலே மிகப்பெரிய ஒரு ஃபித்னா உருவாகும், குழப்பக்காரர்கள் உருவாவார்கள் என்பதாக சொல்லுவாங்க. அந்த குழப்பக்காரர்கள் தான் அங்கிருந்து உருவானவர்கள் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கொலையாளிகள் அப்படின்றத நம்ம இங்க இந்த சின்ன ஒரு குறிப்பா நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த குழப்பத்துக்கெல்லாம் பேஸ் எங்க வந்துச்சு அப்படின்னு சொன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு தன்னுடைய ஆட்சியினுடைய சில முறைகள் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சில ஆட்சி மாற்றங்களை செய்வார்கள். குறிப்பா கூஃபால சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா என்கிற ஒரு மிக முக்கியமான சஹாபி ஆளுநராக இருப்பாங்க, கவர்னராக இருப்பாங்க. இவர்களை எடுத்துவிட்டு வலீத் இப்னு உக்பா என்கிற நபரை அங்கு நியமனம் செய்வார். வலீத் இப்னு உக்பா யாரு? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய சொந்தத்தில் உள்ளவர், குடும்பம், உமையாவுடைய குடும்பத்தை சார்ந்தவர். அடுத்தது மிஸ்ர்ல அம்ர் இப்னு ஆஸ் என்கிற ஒரு முக்கியமான சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருப்பார்கள். இவர்களை எடுத்துவிட்டு சயீத் இப்னு ஷுரா என்று சொல்லக்கூடிய ஒரு நபரை வைப்பார்கள். அவர்களும் இவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். அடுத்தது அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கிற ஒரு பெரிய ஒரு சஹாபி. அந்த சஹாபி எங்க இருப்பாங்கன்னா பஸ்ரால இருப்பாங்க. அவர்களை எடுத்துட்டு அப்துல்லாஹ் இப்னு ஆம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரை அங்க வைப்பாங்க. இவரும் இது மாதிரி முக்கியமான இடத்துல எல்லாமே இவர்களுடைய குடும்பம் சார்ந்த நபர்களை வைப்பாங்க. சரியா? அதுலயும் ஷூரா கமிட்டின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வைத்திருந்தார்கள் அல்லவா? அந்த ஷூராவுடைய கமிட்டியினுடைய இடத்துல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டவர்களாக ஹக்கம் என்பவரையும் மர்வான் என்பவரையும் வைப்பார்.
இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் பெரும்பாலும் அங்க வந்து அமலுக்கு வரக்கூடியதாக இருக்கும். உஸ்மானுடைய அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி மசோரா செஞ்சாங்க? ஷூரா கமிட்டி முடிவு செய்யும். முடிவு செய்ததற்கு பிறகு அதை மறுபரிசீலனை செய்வதற்காக மஸ்ஜிதிலே மக்களை கூட்டி அதையும் என்ன செஞ்சு அதற்கு அப்புறம் அமலுக்கு வரல. அப்படி இல்லை இங்க. இங்க ஷூரா கமிட்டி மட்டும் முடிவெடுக்கிறதா வரும். அந்த ஷூரா கமிட்டியை யாருக்கு முன்னுரிமையாக இருக்கும்னா ஹக்கம் என்பவருக்கும் மர்வான் என்பவருக்கும் முக்கியத்துவமானதாக இருக்கும். இதுக்கு என்ன காரணம்? அல்லாஹு அலம், அல்லாஹுக்கு தான் தெரியும். அரசியல் காரணமாக இருக்கலாம். இரண்டாவது ஒண்ணு என்னன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இயற்கையிலேயே எல்லோரையும் நல்லெண்ணம் கொண்டவர்களாக இருந்தார்கள். இரண்டாவது எல்லோரின் மீதும் அதிகமாக இரக்கம் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதுல கொஞ்சம் நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த சஹாபாக்களை எல்லாம் எடுத்துட்டு வைக்கிறாங்கல்ல, வைக்கக்கூடியவர்களும் வரலாற்றிலே ரீமார்க் கொண்டவர்கள். கொஞ்சம் டேமேஜ் வரலாறுகளும் அவர்களுக்கு பின்னணியில இருக்கு. இவர்களை பொறுப்புல வைக்கிறாங்க. யாரு? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன் வைக்கிறாங்க? அது அரசியல் காரணம். இரண்டாவது அவர்களுடைய குணம் அது மாதிரியான குடும்ப ரீதியாக பேசப்பட்டு இருக்குமோ என்னவோ, அவர்களுக்கு எந்த ஒரு இதுவோ அல்லாஹு அலம். நாம் அதை குறித்து நாம் பேச வேண்டிய தேவையில்லை. பேசுவதற்கான தகுதியையும் ரைட்ஸையும் அல்லாஹு தஆலா நமக்கு கொடுக்கல. தில்க உம்மத்துன் கத் கலத் லஹா மா கஸபத் வலக்கும் மா கஸபத்தும். அந்த சமுதாயம் அவர்கள் கடந்து விட்ட சமுதாயம். அவர்கள் சம்பாதித்தது அவர்களுக்கு, நீங்கள் சம்பாதித்தது உங்களுக்கு. அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை குறித்து நாம் விசாரிக்கப்பட மாட்டோம். எனவே நாம அங்க போய் நின்றுகிட்டு இவர் செஞ்சது கரெக்டா, அவர் செஞ்சது கரெக்டா, இப்படி செஞ்சிருக்கலாமா, அப்படி செஞ்சிருக்கலாமான்னு சொல்லி நம்ம வந்து இது பண்ண தேவையில்லை. நமக்கான இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அது குறித்து கேட்கும் போது ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்லிடுவாங்கன்னா, நான் என்னை அல்லாஹு தஆலா அந்த காலத்தில் வாழ்வதை விட்டு என்னை பாதுகாத்து விட்டார். இப்ப இந்த காலத்துல வந்துகிட்டு நான் அந்த காலத்துல உள்ளதை பேசி நான் தேவையில்லாம அதனுடைய இதை வந்து நான் தேடிக்கொள்ள வேண்டிய தேவை இல்லை நான் என்பதாக சொல்ல. அதே நேரத்துல உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டிய தேவையும் இருக்கு. இன்னைக்கு அதுக்காக மத்த விஷயங்களை எல்லாம் மொத்தமா அப்துல்லா இப்னு சபா என்கிற ஒரு நபரை வச்சுட்டு இந்த ஒருவன் தான் எல்லாவற்றிற்கும் அடிப்படை காரணமாக இருந்தான் என்பதாக சொல்லி மீதி இருக்கக்கூடிய மொத்த வரலாறையும் மூடி மறைக்கக்கூடிய காரியங்களை நாம செய்யக்கூடாது. அது ஒரு முக்கியமான விஷயம். இங்க சொல்ல வேண்டிய விஷயங்களே சொல்லிருக்கோம். நாம இங்க வந்து என்ன செய்யணும்? சஹாபாக்களுடைய விஷயத்திலே நம்முடைய நாவுகளை பேணிக் கொள்ள வேண்டும். அதே நேரத்துல சொல்ல வேண்டியது, சஹாபாக்கெல்லாம் கருத்து வேறுபாடு கொண்டவங்களா இல்லையா? அந்த நேரத்துல அவங்க இருக்கதான் செய்தார்கள். மாற்று கருத்து கொண்டவர்களாக இருக்கதான் செய்தார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஏன் இந்த உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கிலாஃபத்தினுடைய பொறுப்பை கொடுத்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களே இந்த விஷயத்திலே மாற்று கருத்து கொண்டவர்களாக தான் இருந்தார்கள். ஏன் மாற்று கருத்து கொண்டவர்களாக இருந்தார்கள் என்றால், இப்படி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நல்லெண்ணம் கொண்டு செய்யக்கூடிய இந்த விஷயத்தை மக்கள் தவறான முறையிலே என்ன செய்கிறார்கள்? பயன்படுத்துகிறார்கள். குறிப்பாக அந்த ஆட்சியாளர்கள் தன்னுடைய ஆட்சியினுடைய விஷயத்திலே, மக்களுடைய விஷயத்திலே எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்கக்கூடிய விஷயத்தை விட்டும் அவர்கள் தவறுகிறார்கள். ஒன்று. இரண்டாவது, இதை காரணமாக வைத்து அப்துல்லாஹ் இப்னு சபா என்கிற யூதன் ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சமத்தை செய்கிறான். மிகப்பெரிய துஷ்பிரயோகத்தை செய்கிறான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது அவதூறு செய்திகளை பரப்புகிறான். கொள்கை வெறியை உருவாக்குகிறான். ஃபர்ஸ்ட் பசரால அவன் வந்து கொண்டுட்டு வந்தான். அந்த கொள்கையை பரப்புனான். அதுக்காக ஒரு கோஷ்டியை தயாரிச்சான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஆப்போசிட்டா அவன் தயாரிக்கும் போது இது கண்டறியப்பட்டு அவன் வந்து நாடு கடத்தப்பட்டான். எங்க? கூஃபாவுக்கு. கூஃபாவுலயும் அவன் அந்த வேலையை பார்த்தவன அவன் ஜசீராவுக்கு இது பண்ணப்பட்டான். அதுக்கப்புறம் அவன் மிஸ்ர் யமன்ல போய் இருந்தான். யமன் தான் கடைசி வரையிலும் இருந்து அவன் வேலையை பார்த்து ஒரு பெரிய ஒரு கூட்டம் திரண்டு விட்டு கொள்கை ரீதியாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது சாதாரணமா கொளுத்தி போடுறது ஈஸி. சட்டு அவர் பார்வை இருக்க, அவர் என்ன பார்வையை நினைச்சு பார்த்தாரு தெரியுமா? இந்த எண்ணத்துலதான் பார்த்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படியா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவனும் புரிஞ்சுக்குவான். அப்படித்தானே இயற்கை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விஷயத்தில் இப்படி கொழுத்து போட்டு ஒரு மிக மோசமான ஒரு சூழலை ஏற்படுத்தி விடுகிறான். இந்த கூட்டம்
படிப்படியாக வந்து ஒரு பெரிய நீண்ட வரலாறு. இது இந்த சாதாரணமா சொல்லவும் முடியாது. துல்லியமாக பேச வேண்டிய வரலாறு. அதுல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக இருந்த கிளர்ச்சியாளர்கள், இந்த கூட்டத்தினர் யோசிச்சு பார்க்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க சொன்னாங்க பாருங்க. யாரு நபியாச்ச நாம சொல்லலாமா? முதல்ல நமக்கு அந்த இது இருக்குதா? அவங்கள இது பண்ணக்கூடிய, சீர்படுத்தக்கூடிய, நம்ம சரி பார்க்கக்கூடிய, இவங்க சரியா செய்யறாங்களா? அப்படின்னு சொல்லி சரி பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மள்ட்ட இருக்குதா? குர்ஆன் ஹதீஸிற்கு மாற்றமாக செயல்படக்கூடியவராக இருந்தால், அது எவ்வளவு பெரிய அரசனாக இருந்தாலும் அவனுக்கு எதிராக பேசணும்ன்றதுல மாற்று கருத்து இல்ல. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அப்படிப்பட்டவங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் சோபனம் செய்யப்பட்டவர்கள், முன்னறிவிப்பு செய்யப்பட்டவர்கள். இப்ப இவங்களுடைய விஷயத்துல நம்ம போய் இது பண்ணலாமா? இவங்க செஞ்சது கரெக்டா இல்லையான்னு இதை யோசிச்சு பார்க்கணும்ல. உமருடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய விஷயத்திலேயே ஒருத்தன் செஞ்சு பார்க்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, இவனுடைய சந்ததியில இருந்து ஒரு கூட்டம் வரும், இந்த கூட்டம் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சரிபார்க்க ஆரம்பித்தது. அவர் செய்யறது இது சரியில்லை, அது சரியில்லைன்னு சொல்லி அது கொள்கையாக மாறுகிறது, அது வெறியாக மாறுகிறது, அது தூண்டப்படுகிறது. இஸ்லாமிய ஹிலாஃபத்து சரிய வேண்டும் என்பதாக திட்டங்கள் ஆங்காங்கே தீட்டப்படுகிறது. மிக மோசமான அங்க அங்க கிளர்ச்சியாளர்கள் கிளம்புறாங்க. கிட்டத்தட்ட ஹஜ்ஜினுடைய நேரம், ஹிஜ்ரி 35 ஹஜ்ஜினுடைய நேரம். எல்லாம் மதீனாவை நோக்கி படையெடுத்து வராங்க. அப்படி வந்துட முடியுமா? வர முடியாது. ஹஜ்ஜு செய்யறதுக்காக வர மாதிரி வராங்க. ஹஜ்ஜு செய்யற ஹாஜிகள் அப்படின்னு சொல்லும்போது உடனே செய்வாங்க. ஃபர்ஸ்ட் ரசூலுல்லாஹ்வை ஜியாரத் செஞ்சுட்டு நாங்க அப்படியே மதீனா மக்காவுக்கு போறோம் அப்படின்னு சொல்லும்போது வரதான் செய்வாங்க. கிட்டத்தட்ட 2000 பேர் வந்தார்கள் என்பதாக வலுவான செய்திகள் சொல்லப்படுகிறது. சில வரலாற்று ஆசிரியர்கள் 10,000 பேர் என்பதாக குறிப்பிட்டு காண்பிக்கிறார். எகிப்து அதுக்கப்புறம் பசரா, கூஃபா. எகிப்துல இருந்து ஒரு கூட்டம் கிளம்புது. அந்த கூட்டம் கிளம்பி அப்படியே வர வழியில பசரா, பசரால இருந்து ஒரு கூட்டத்தை கிளப்பிது. அங்கன்னு இது கிளம்பி மொத்தமா சேர்ந்து கூஃபால இருந்து அந்த கூட்டம் அந்த வெறி பிடித்தவர் உஸ்மான் ரலியல்லாஹு தன்னுடைய வீட்டை முற்றுகையிட்டு, வீடு முற்றுகையிடும். பச்சை தண்ணி கொடுக்கல, உணவுகள் தடுக்கப்படுகிறது. மிக மோசமான ஒரு சூழல் அந்த நேரத்துல ஏற்படுது. எதையுமே இது பண்ண முடியல. இவர்களுடைய எந்த சஹாபாக்களோ மற்றவர்களோ ஒரு 4 முஸ்லிம் ஒன்றாக கூடி பேசுனாக்க அங்க கலவரம் விடும். யாரும் கூடக்கூடாது என்பது கட்டளை. இது போக யாரும் மதீனாவை விட்டு வெளியே போகக்கூடாது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடுமையான நெருக்கடி கொடுக்கப்படுது. மெம்பர் படியிலிருந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாடியை பிடித்து இழுக்கப்படுகிறது. மார்க்கம் சொல்வதற்கு உங்களுக்கு எல்லாம் ரைட்ஸ் இல்லை. அவர்களுடைய அசா கம்பு உடைக்கப்படுகிறது. இப்படிலாம் நடக்குது இந்த கிளர்ச்சியாளர்களின் மூலமாக. சஹாபாக்களினால் எதுவும் செய்ய முடியவில்லையா அப்படின்னு சொன்னாக்க சஹாபாக்களும் அங்க இதை எப்படி சரி செய்யணும் அப்படின்ற விஷயத்திற்காக அவர்கள் அங்கு முயற்சி செய்யதானே செய்கிறார். சரியா? அங்க பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்குது. அதான் சொன்னேன், ஒரு உள்கட்டமைப்பு ஒரு பெரிய விஷயம். அதாவது எடுத்தோடனே சண்டையும் போட முடியாது. சண்டை போட்டா முஸ்லிம்கள் அவர்களுக்குள்ளாவே அடைச்சிட்டாங்க. இங்க கிளர்ச்சியாளர்கள் முனாஃபிகீன்கள் நமக்குள்ளதானே தெரியுது. வெளியில இருந்து பாக்குறான், பாரசீக ரோம்ல இருந்து பாக்குறவன் என்ன பார்ப்பான்? என்ன ஆங்கில பார்ப்பான்? முஸ்லிம்கள் அவர்களுக்குள்ளாவே அடித்துக் கொண்டார்கள் என்பதாக தான் பார்ப்பான். இப்ப இது மாதிரியான சூழல் போயிட்டு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆலோசனை சொல்றாங்க. பேச்சுவார்த்தை நடத்தும்படியாக ஆலோசனை சொல்றாங்க. நல்ல விஷயங்கள் சொல்றாங்க. ஆனா என்ன இது அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் நிறைய விஷயங்கள் என்ன செய்யப்படுதுன்னா சொல்லி அந்த விஷயங்கள் மறுக்கப்படும். அதனால அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கு. மற்ற சஹாபாக்களுக்கும் கருத்துக்கள் சொல்ல முடியல. ஏன்னா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்துல இருக்கக்கூடிய நபர்கள், குறிப்பாக இந்த மர்வான் போன்றவர்கள், அந்த கருத்துக்கள் என்ன செய்யப்படுது? மறுக்கடிப்பு. கிளர்ச்சியாளர்கள் பொதுவா பிரச்சனை அப்படின்னு சொல்லி வந்துருச்சுன்னா அந்த இடத்துல அமைதியை மேற்கொள்வது, சமாதானத்தை மேற்கொள்வதுதான் சரியான முடிவு. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த இடத்துல அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஆலோசனை சொல்லிவிட்டு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, இது சொல்லி முடிச்சுட்டு போகும்போது மர்வான் பட்டுன்னு கிளர்ச்சியாளர்கிட்ட, நீ எல்லாம் பெரிய ஆளாடா, என்னடா இப்படி நாங்கெல்லாம் விட்டுருவோமா அப்படி இப்படின்னு சொல்லி இருக்கிற கிளர்ச்சியாளர்களை கிளப்பி விட்டுட்டாங்க.
நாயிலா அம்மையாரும் அந்த நேரத்துல உஸ்மான் ரலியல்லாஹு தன்னுடைய மனைவி நாயிலா அம்மையார சொல்றாங்க, உங்களின் காரணத்தினால்தான் என்னுடைய கணவர் உஸ்மானுக்கு இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. தயவு செஞ்சு நீங்க இங்க இருந்து போங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வதை போன்று நீங்க இது மாதிரி ஏறி பேசுங்க. இப்படின்லாம் நடந்துட்டு இப்படி நடந்துட்டு இருக்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த கிளர்ச்சியாளர்களுக்கு தன்னுடைய வீட்டிற்கு மேலே ஏறி அவர்கள் உபதேசமும் செய்கிறார்கள். எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இவர்கள் அந்த நிலையில இல்ல. கேட்கிற நிலையில இல்ல. இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கும்போது, இந்த தகவல் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தன்னுடைய தலைமையில ஹஜ்ஜுக்கு இங்கேருந்து ஒரு கூட்டம் கிளம்புது. சஹாபாக்களுடைய ஒரு கூட்டம். மதீனா காலியாயிருச்சு. இது கிளர்ச்சியாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இதா இருந்துச்சு. பிளஸ்ஸா இருக்கு. எல்லாமே ஹஜ்ஜுக்கு போயிட்டாங்க. ஹஜ்ஜுக்கு போயிருக்க நேரம். இப்ப போயிருக்கும்போது, அதுவரையிலும் மதீனாவினுடைய செய்திகள் வெளியில போகாம இருந்துச்சு. இப்ப ஹஜ்ஜுக்காண்டி ஒரு கூட்டம் வெளிய போகும்போது, விஷயம் ஸ்பிளிட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. தகவல்கள் சுற்றி இருக்கக்கூடிய அரசர்களுக்கு போயிருச்சு. குறிப்பா மாவியார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கெல்லாம் போனோனே, அவர்களுடைய மாவியார் ரலியல்லாஹு அன்ஹுலாம் இவங்களுடைய ரிலேஷன். யாரு? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். எனவே என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அங்கிருந்து படைகள் கிளம்ப ஆரம்பிக்குது. யாரு? சிரியாவிலிருந்து அபிஷுரா என்று சொல்லக்கூடிய ஒருவருடைய தலைமையிலையும், காக்கா என்பவருடைய தலைமையில கூஃபாவில் இருந்து ஒரு படையும், அதே மாதிரி இப்னு ஹதீஜ் என்றவருடைய தலைமையில் இருந்து யமனில் இருந்து ஒரு படையும், அதே மாதிரி முஜாஸ் என்று சொல்லக்கூடிய நபரின் தலைமையில பசராவில் இருந்து ஒரு படையும் கிளம்பி எங்க வருது? மதினாவை நோக்கி படையெடுத்து வருகிறது. உஸ்மான் இது இந்த தகவல் இவர்களுக்கு வந்து சேரும். இந்த தகவல் வந்து சேர்றதோட மக்காவிற்கு ஹஜ்ஜுக்கு போனவர்கள் ஹஜ்ஜை முடித்து விட்டு திரும்பி வர ஆரம்பித்து விட்டார்கள். சஹாபாக்கள் எல்லாமே ஒன்று சேர ஆரம்பிக்கிறாங்க. மக்கால உள்ள சஹாபாக்களும் அங்கிருந்து கிளம்புறாங்க அப்படின்ற தகவலும் வந்தோன்னே இந்த கிளர்ச்சியாளர்களுக்கு நாம இப்ப நம்முடைய திட்டத்தை கையில எடுக்காட்டி நாம அவ்வளவுதான் முடிஞ்சிட்டோம். ஏன்னா சஹாபாக்கள் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது என்பதை முடிவு செய்தவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்து விட வேண்டும் என்கிற ஒரு முடிவிற்கு அவர்கள் வருகிறார்கள். இந்த நேரத்துலதான் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உறங்கி எழுந்திருக்கிறார்கள். வியாழக்கிழமை உறங்கி எழுந்திருக்கிறாங்க. எந்திரிச்சோன்னு தன்னுடைய மனைவி இடத்துல சொல்றாங்க, இந்த கிளர்ச்சியாளர்கள் என்னை கொன்று விடுவார்கள், கொலை செய்து விடுவார்கள் என்பதாக சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, கல்லா யா அமீரல் முஃமினீன், அமீருல் முஃமினீன்களே அப்படி சொல்லாதீங்க, அப்படியெல்லாம் நடக்காது என்பதாக சொல்லும்போது, இல்ல நான் கனவு கண்டேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த 2 பேரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். நான் போய் அவர்களோடு சேர்ந்து சாப்பிடுவதற்கு முற்பட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா உஸ்மான் இன்னக துஃப்திரு இந்தனா லைலா, நீங்கள் நாளை என்னிடத்திலே இஃப்தாருக்கு என்னோடு இருப்பதற்கு இருக்கிறீர்கள், எனவே இங்கு நீங்கள் கலந்து கொள்ள வேண்டாம் என்பதாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கனவை குறித்து சொல்கிறார். அதாவது நாளைக்கு நான் அந்த கூட்டத்தோடு போய் சேர்ந்து விடுவேன் என்கிற செய்தியை இங்க வந்து சொல்றாங்க. இதோட செய்தி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய விஷயத்துல இந்த கிளர்ச்சியாளர்கள் சொன்னது என்னன்னா, ஒண்ணு பதவியை விட்டு இறங்கி விடு, இல்லைன்னா நாங்க கொலை செய்து விடுவோம். பதவியை விட்டு விலகிடு என்பதாக சொன்னதற்கான காரணமும் இருக்கு. என்ன காரணம்னா, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுக்கு பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தியாச்சு. எல்லாம் அமைதி ஆகுற மாதிரி ஆயிருச்சு. இப்படி பேச்சுவார்த்தை நடத்திட்டு வரும்போது பார்த்தா ஒரு ஆள் பிடிபட்டுதான். யாருன்னா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஒரு அடிமை பிடிபட்டு விட்டார். உஸ்மான் கையில வந்து ஒரு லெட்டர் வச்சிருக்காரு. என்ன லெட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் சமாதானம் பேசி அனுப்புற மாதிரி அனுப்புறேன். இப்ப இந்த இவங்க எல்லாம் வருவாங்க. வர்ற இடத்துல வச்சு இவங்க எல்லாம் என்னன்னு சொல்லி பாத்துரணும்னு சொல்லி இருக்கக்கூடிய தளபதிகளுக்கு கடிதம் போகுது. முத்திரை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய முத்திரை. போகக்கூடிய ஒட்டகம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒட்டகம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இந்த தகவல் கொடுக்கப்படுது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நான் அதை செய்யவே இல்லையேன்றான். அப்ப யாரு செஞ்சிருப்பா? கூட இருந்த மர்வான் தான் செஞ்சிருப்பாரு. வேற யாராச்சும் செஞ்சிருப்பாங்க. அல்லாஹ் ஆலம். மர்வான் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் சில பேர் குறிப்பிட்டு காமிக்கிறாங்க, சில பேர் இல்லைன்றாங்க. அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை செய்யல.
உடனே கிளர்ச்சியாளர்கள் இது பண்றாங்க, நாங்க கொலை செய்யாமல் விடக்கூடாது. மிகப்பெரிய ஒரு இதை திட்டமிட்டு இவர்கள் களத்தில இறங்க ஆரம்பிக்கிறார். இந்த இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு இருக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய விஷயத்துல. உஸ்மான் அஸா அன் யுல்பிஸகல்லாஹு கமீஸன், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கிலாஃபத் என்கின்ற ஒரு ஆடையை அணிவிப்பார். இதை ஃபயின் அராதுல் முனாஃபிகூன அன் யக்லுஊக், அதை கலற்றுவதற்கு, உங்களை விட்டும் கலற்றுவதற்கு முனாஃபிகீன்கள் முயற்சி செய்வார்கள். ஆனால் நீங்கள் ஒரு பொழுதும் அதை என்ன செய்யக்கூடாது, கலட்டவே கூடாது. ஹத்தா லக்கியனி, என்னை சந்திக்கின்ற வரையிலும் அதை கலட்டக்கூடாது என்பதாக உபதேசம் செய்திருப்பார்கள். அதன் காரணத்தினால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொறுமையாகவே இருந்து கொண்டிருப்பார்கள். அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடைசியாக வந்து உமர் யாரு இவர்களை வந்து சந்திப்பார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வந்து சந்திப்பாங்க. சந்திக்கும் போது என்ன ஆகும்னா, அவங்க சந்திச்சுட்டு அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய் அந்த மக்களிடத்துல போய் உபதேசம் செய்யணும். யாரப்பா நீங்க எதிர்த்து நிற்கிறீங்க? எவ்வளவு பெரிய ஆளு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை பெற்றவர்கள், எவ்வளவு பாக்கியமானவங்க. மார்க்கத்தினுடைய பெயரால் மார்க்கத்தை நிலைநாட்டுன்ற பேர்ல நீ வந்து என்னத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு, இவனும் சொல்லுவாங்க, முதல்ல இந்த யூதனை வெட்டுங்கள் என்பதாக சொல்லுவாங்க. யாரு? அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க வந்து ஒரு யூத மதத்தினுடைய மிகப்பெரிய ஆலிமாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றவர்கள். இவர்களை பாராட்டி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே வசனங்களை இறக்கி இருக்கிறான். இந்த அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து முதல்ல இந்த யூதனை வெட்டுங்கள் என்பதாக சொல்றாங்க. எதுக்கு? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்ற காரணத்தினால. இதுக்கப்புறம் எதுவுமே பேச முடியாதுன்னு சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய விட்டு இவர்கள் விடைபெறுகிறார்கள். அப்பொழுதுதான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு விஷயத்தை சொல்றாங்க. யா உஸ்மான், நான் வந்து ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் கண்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்திலே கேட்டார்கள், யா உஸ்மான் ஹஸரூக், உஸ்மானே, உன்னை இந்த கிளர்ச்சியாளர்கள் உங்களை அப்படியே என்ன செஞ்சிருக்காங்க, முடக்கி போட்டு வைத்திருக்கிறார்களா என்று கேட்கிறார். சுற்றி வளைத்திருக்கிறார்களா என்று கேட்கிறார். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ், ஆமா ரசூலுல்லாஹ் என்பதாக சொல்றாங்க. அப்ப அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன் ஷி'த தஅவுது அலை, நீங்கள் சொன்னீர்கள் என்றால் நான் அவர்களுக்கு எதிராக, அலைஹிம் அவர்களுக்கு எதிராக நான் துஆ செய்கிறேன். நஸரக்கல்லாஹு அலைஹிம், அவர்களுக்கு எதிராக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உதவி செய்வான். என்ன சொல்கிறீர்கள்? வயின் ஷி'த, நீங்கள் விரும்பினீர்கள் என்றால் இந்த ஃபித்னாவிலே கொஞ்சம் நீங்கள் பொறுமை காத்து இருந்தீர்கள் என்றால் என்னோடு நீங்கள் நோன்பு திறக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் என்பதாக சொல்கிறார். அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா இந்த துஆவை கேட்டோனே பதறிடுறாங்க. பதறிட்டு கேட்கிறாங்க, மாதல்லதி இக்தர்தஹு, எந்த விஷயத்தை நீங்கள் தேர்வு செய்தீர்கள் என்று அவர்கள் கேட்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்திலே அமர்ந்து பழகிய நாங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்ததற்கு பிறகு இத்தனை நாட்கள் உயிரோடு இருந்ததே மிகப்பெரிய விஷயம். அப்படி இருக்கின்ற பொழுது அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே இஃப்தார் செய்வதை தானே என்னால் தேர்வு செய்ய முடியும். அல் ஃபித்ரு இந்தஹு, அவர்களிடத்திலே நோன்பு திறப்பதை நான் தேர்வு செய்து கொண்டேன் என்பதாக சொல்றான். சொல்லி கொஞ்ச நேரத்துல ஹிஜ்ரி 35 துல்ஹஜ் பிறை 18 அசருக்கு பின்னேரத்திலே அந்த படையினர்கள் உள்ளே குதித்து விடுகிறார். கிளர்ச்சியாளர்கள் உள்ளே குதிச்சு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா நோன்பு திறக்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, குர்ஆனை ஓதிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய சீதேவி, குர்ஆனுக்காக, குர்ஆன் தான் அவங்களுடைய வாழ்க்கையே. எப்ப பார்த்தாலும் குர்ஆன் குர்ஆன் என்பதாக குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடிய ஒரு சஹாபி. ஓதிக்கிட்டு இருக்கும் போதே அவர்களை வெட்டுவதற்காக அந்த கூட்டத்தினர்கள் வருகிறார்கள். வரும் பொழுது அவருடைய மனைவி நாயிலா அம்மையார் தடுக்கிறாங்க. நாயிலா அம்மையார் தடுக்கும் போது அவருடைய கையை வெட்டப்படுது. அப்படியே கிராஸா அவருடைய விரல்கள் அப்படியே வெட்டப்படுகிறது. கடைசியாக அந்த வாளினுடைய முனையை வைத்து அவருடைய தலையை அடிக்கிறார். நாயிலா அம்மையாருடைய தலையில் இருந்து ரத்தம் வந்து மயங்கி கீழே விழுந்து விடுகிறார்கள். இப்பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சரமாரியாக வெட்டப்பட்டு அவர்களுடைய படுகொலை ஷஹீதாக ஆக்கப்படக்கூடிய அங்க நிலை வந்து அங்க ஏற்படுது. கடைசியாக எல்லா மக்களும் அங்க சுற்றி இருந்த ஹசன் ரலியல்லாஹு தஆலா, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா போன்ற சஹாபாக்கள் எல்லாம்
தடுக்கிறாங்க. எப்படி தடுக்க முடியும்? எவ்வளவு பேர் அந்த கூட்டம்? 2000 பேர் கொண்ட ஒரு கூட்டம் உள்ள வந்து தாக்கு. இவர்களுக்கும் அடி. தடுத்த சஹாபிகளுக்கும் அடி. அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நாட்டப்படி, அவர்களுடைய விருப்பப்படி அவர்கள் இஃப்தாரினுடைய இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு திறப்பதற்காக அவர்கள் இந்த உலகத்தை விட்டு நீந்தார்கள் என்கிற ஒரு செய்தியை நாம் வந்து பார்க்கிறோம். இவ்வளவு ஒரு கலவரமான நிலவரம். இந்த நிலவரத்துல யாரு ஹலீஃபாவுடைய சூழல் அப்படின்றது வந்து இதை விட கொடூரமானது. அதை உண்மையிலே படிக்கும்போது அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய வரலாறை படிக்கும்போது எந்த ஒரு மூமினும் கண்ணீர் கலங்கி கண்ணீர் வடிக்காமல் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை, தர்ம சங்கடமான ஒரு நிலை. அதில் செய்தன அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய காட்சிகள். அல்லாஹு தஆலா அந்த மக்களை புரிந்து கொள்வானாக. அவர்களை போன்று அல்லாஹு தஆலா நம்மையும் புரிந்து கொள்வானாக. ஆகிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் யுஆஃபி நிஅமஹு யுகாஃபி மஸீதஹு வஅஃபு அன்னா யா கரீம்.